ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் ஒரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KTM 390 அட்வென்ச்சர் ஒரு ஸ்மால் ரைடு இல்லை, சும்மா லைட்டாக ஓட்டி பார்க்கலாம், ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கலான்ட்டு. ஏன்னா இப்போ இமாலயன் புக் பண்ணி கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பைக் தான் ஓட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், 390 இது KTM ஆஃப் ரோடிங்கு, ஃபுல்லாக ஃபாக் லைட்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பட் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் யார் அவர் சேனல் என்ன அப்படின்னு எல்லாமே நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ செம்மையாக இருக்குது பைக்கு, ஒரு அட்வென்ச்சர் பைக்கு. இப்போ தான் அது இவ்வளோ 390 எதுக்கு இது வரைக்கும் இவ்வளோ பவர் ஓட்டினதில்லை. சரியாக இருக்குங்க. பாருங்கள், சீட்டிங் பொசிஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. 390 நான் மோஸ்ட் ஆஃப் அதிகபட்ச பவராக இருக்கிற வண்டி ஓட்டினது எதுனா R15 மட்டும்தான். அதுக்கு மிச்சம் வேறு எந்த வண்டி ஓட்டிருக்கேன், வேறு எந்த வண்டியுமே கிடையாது. 300cc மேலே எந்த வண்டியுமே நான் இன்னும் ஓட்டினது கிடையாது. ஸோ கீ ஆன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தான் இருக்குது, பட் மைலேஜ் கம்மியாக தான் வருதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கார். என்ன பைக் வாங்கலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அது மட்டும் ரெடி டு ரேஸ் கில் ஸ்விட்ச் KTM ஃபஸ்ட் டைம் பவராக இருக்கும், பார்த்துக்கோங்க. தென் கண்ணாடிலாம் நல்லா இருக்குது, ஒரு செம்மையாக இருக்குங்க லுக்கு, வேறு லெவலில். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இதான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? ரைடு வந்து ஸ்ட்ரீட் இதில் இருக்குது. எனக்கு இதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், எதுவுமே மாற்ற தெரியாது, ஓகேங்களா? ஸோ இருக்கிற மாதிரி நான் ஓட்டி காட்டுறேன். ஓகே, பார்த்துக்கப்பா கடலே, சும்மா வா, வேறு லெவலுங்க. இது சரியாக இருக்குங்க வண்டி. ஓய், என்ன முறுக்கிட்டு போகுது, ஐயோ ஐயோ வேறு லெவலில் இருக்குது. என் வண்டிக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இது 390cc இல்லை, அதனால் வேறு லெவலில் இருக்குது. சரியான கட்டெல்லாம் அடிக்குது. ஓய், சரியான பாருங்க, ஒர்த்து. சீரியஸாக எடுத்தால் இந்த மாதிரி பைக் எடுக்கணும். நான் இமாலயன் தான் பார்த்துட்ருக்கேன், நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ வேறு லெவலு. வீடியோ எடுத்துகிட்ருக்காரு ப்ரோ, ஃபஸ்ட் டைம் ஓட்டுற இல்லைங்களா, வேறு லெவல் இருக்குது ஒர்த்து. பவர் முறுக்கிட்டு போதே, பட்டே தூளு ஒருத்த 5வது கீழே இப்படி போதுங்களே முறுக்கிட்டு. நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் பவர்லாம் கொடுக்க வேணாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சீரியஸாகவே கொஞ்சம் ஃபியர் இருக்கும். ஏன்னா புதுசாக ஒருத்தரோட வண்டி வாங்கி ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்ல. பாருங்கள், வேறு லெவல் இருக்குல்லண்ணா. ஸ்டாண்டிங் பொசிஷன் காட்டுறேன் இருங்க. ஆஃப் ரோடிங் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நான் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி எங்கேயுமே இல்லையே, வேறு லெவல் இருக்குது. சீரியஸாக ஒர்த்து பைக்கு. ஆனால் மைலேஜ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைக்குன்னு சொன்னார் ப்ரோ. சும்மா சின்னதாக இதானா கூட நிறைய செலவு வைக்கும் ப்ரோ, அவ்வளோ காஸ்ட்டு, பெட்ரோல் மைலேஜ் இல்லை அப்படின்றாரு. வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்டாண்டிங் பொசிஷன் பார்க்கலாம் இருங்க, வேற லெவல், சூப்பராக இருக்குங்களே ஸ்டாண்டிங் பொசிஷனில். வேறு லெவலில் இருக்குது பைக்கு, சீரியஸாக பங்கமாக இருக்குது, நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு அட்வென்ச்சர் பைக் ஓட்டுறேன். எனக்கு இதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா ரா பவர் தானே எனக்கு. ஃபஸ்ட் டைம் இப்படின்னு ஓட்டும்போது ரா பவர் தானே. அது பார்த்திங்கன்னா பைக்கோட ஓனர் பார்த்திங்கன்னா ராகுல், அவர் தான் இல்லை அவர் பிரதர் தான் சரியாக தெரில. பட் அவர் தான் என்கிட்ட பைக் கொடுத்தாரு. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு நிஜமாக. அவர் அங்கே உக்காண்ட்ருக்காரு, பார்க்கலாம். போதும், நம்மளுக்கு இது ஓட்டினதே பெரிய விஷயம். நம்மளுக்கு இதுவே அதிகம் தான். நம்ம இதில் கட்டடிச்சுட்டு போயிடலாமா? பைக்கு ஆஃப் ரோடிங். ஓய், பாருங்க, அது முறக்கணோடனே அப்படி போகுது பைக்கு. கார்னரிங்லாம் சரியாக பண்ணலாம். ஒரு இது இருக்கும் கரெக்டாக. நமக்குன்னு ஒரு ஸ்கில்லே இல்லை அப்படின்னாலே இந்த பைக் அந்தளவுக்கு இழுக்காது. லெவல் இருக்குது ப்ரோ. அங்கே உட்காந்துருக்காரு, போதும், நியூட்ரல் பண்ணிட்டு நிறுத்திடலாம். எக்ஸாஸ்ட் நோட்டு, எக்ஸாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் எக்ஸாஸ்ட்டு. அந்தளவுக்கு சவுண்ட் இருக்காது இந்த பைக்கில் மோஸ்ட்டாக. இது டாப் ரேக்கெலாம் செட் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. சீரியஸாக நல்லாயிருக்கு.
பார்க்கலாம். எந்த பைக் எடுக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எல்லா பைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். டாடா பை பாய்.